Hi all, Assalamu alaikum. This is Mubina from Mubi's Recipes. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து மந்தி தான். ஆல்ரெடி நம்ம சேனல்ல மந்தி ரெசிபி நம்மளுடைய சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன். அது வந்து மந்தி மசாலா யூஸ் பண்ணி இன்னைக்கு வந்து மந்தி மசாலா யூஸ் பண்ணாம மந்தி ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல பண்ண போறோம். அது பண்றதுக்கு நான் இன்னைக்கு 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துர்க்கேன். இத நல்லா க்ளீன் பண்ணிட்டு தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணிட்டு இத வந்து ஒரு 20 minutes ஊற வச்சுக்கலாம். இப்போ சிக்கனுக்கு தேவையான மசாலாஸ் பார்க்கலாம். ஒரு கேப்சிகம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து சிக்கன் ஸ்டாக். இந்த மந்திக்கு ரொம்ப முக்கியமானது இது. ஒரு பாக்கெட்ல 2 இருக்கும். ஹலாலான்னு செக் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. இந்த மேகி கியூப் வந்து சால்ட்டட். அன்சால்ட்டடா இருந்துச்சுன்னா நீங்க வந்து சால்ட் போடுற மாதிரி இருக்கும். இது வந்து சால்ட்டட். 1 டேபிள்ஸ்பூன் வந்து பெப்பர் எடுத்துர்க்கேன். ஒரு ட்ரை லெமன், கொஞ்சமா கரம் மசாலா, ஒரு 10 ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இதுதான் நம்ம சிக்கனுக்கு போட்டு ஊற வைக்க போறோம். தண்ணி இல்லாம தொடச்சிட்டு இப்போ இந்த சிக்கன்ல லைட்டா கத்தி வச்சு இந்த மாதிரி குத்திக்கலாம். அப்போ எல்லா மசாலாவும் உள்ள இறங்கும். இப்போ நம்ம எடுத்து வச்ச ட்ரை லெமன், பெப்பர், அப்புறம் எல்லா மசாலாவையும் நம்ம உள்ள போட்டுறலாம். கரம் மசாலாவையும் போட்டுட்டு ஏலக்காவையும் போட்டுருங்க. கொஞ்சமா எடுத்துக்கோங்க கரம் மசாலா, ரொம்ப தேவைப்படாது. கேப்சிகமையும் உள்ள போட்டுறலாம். இப்போ இந்த மேகி கியூபை போடணும். திரும்பவும் சொல்கிறேன், இந்த மேகி கியூபில் வந்து சால்ட் இருக்குது. அதனால நான் சிக்கனில் சால்ட் ஆட் பண்ண போகிறது இல்லை. உங்களுடைய மேகி கியூபில் சால்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் சிக்கனுக்கு கண்டிப்பாக சால்ட் ஆட் பண்ணணும். இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஈவனாக பிசைஞ்சு விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக நான் ஆயில் சேர்க்குறேன். இது வந்து 3/4 கப்பில் 1 கப் நான் சேர்க்குறேன். கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த சிக்கனை ஒரு 20 minutes நம்ம ஊற விட்டுடலாம். ஃபுட் கலர் சேர்த்தா தான் அந்த மந்தியோட கலர் வரும். அதுக்காக கண்டிப்பாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இப்போ ரைஸ் வடிக்கிறதுக்காக நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். நான் 2 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன், 1 டேபிள்ஸ்பூன் மாதிரி, ரைஸ் ஒட்டாமல் வரத்துக்கு. இந்த சிக்கனை வந்து எந்த பேனில் நீங்கள் வந்து தம் போட போகிறீங்களோ அதில் நீங்கள் வந்து மேக்னேட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அடுப்பில் வச்சு ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும். நான் அந்த பேனில் தான் ஊற வச்சேன். டேரெக்டாக அதுலேயே வந்து நான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போது அரிசி வந்து ரெடியாக இருக்குது. தண்ணியும் கொதிச்சிருச்சு. நான் உள்ளே போட்டுறேன். போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 minutesக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சிக்கனை. சிக்கனில் வந்து நல்லா தண்ணி விட்டுருக்கு. நம்ம ஊற்றின ஆயிலும் இருக்குது அதில். அது நல்லா இந்த ஆயில்லையும் இந்த தண்ணிலையும் இந்த சிக்கன் வந்து நல்லா வெந்துடணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி திருப்பி மூடி போட்டு வச்சுருங்க. அது நல்லா குக் ஆகட்டும் ஒரு 10 minutesக்கு. இப்போ ரைஸ் வந்து ஒரு 70% நல்லா வெந்ததுக்கப்புறமா வடித்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரைஸில் வேறு எதுவுமே போட தேவையில்லை. நம்ம வந்து இன்றைக்கி வந்து பிளெயின் ரைஸில் தான் செய்ய போகிறோம். நான் வந்து இந்த ரைஸை வந்து வடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போது இந்த சிக்கன் வந்து ஒரு 10 minutesக்கு அப்புறமா இந்த மாதிரி இருக்குது. இப்போது இதில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய இந்த வாட்டரை நம்ம வந்து தனியாக ஒரு பவுலில் எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் ரைஸை தம்மில் போடும்போது நம்ம அதை யூஸ் பண்ணணும், அது தேவைப்படும். இந்த மாதிரி நான் வந்து எல்லா தண்ணியும் எடுத்துட்டேன். ஒரு பவுலில் வந்து தனியாக செப்ரேட்டாக நான் எடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த சிக்கனை வந்து நான் நல்லா இன்னும் ஒரு 5 minutesக்கு நான் ஃப்ரை பண்ண போகிறேன். திருப்பி வந்து ஃப்ரை பண்ண முடியாது, அதனால் இப்போவே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம தம் போட்டுருவோம். அதனால் இப்போ நல்லா அந்த சிக்கனை ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு செட்டு ரைஸை உள்ளே போட்டுருங்க. ரைஸை வந்து 2ஆக பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு செட்டை போட்டுடலாம். ஃபஸ்ட்டு செட்டை போட்டுட்டு இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த சிக்கனுடைய வாட்டர் இருக்கு இல்லையா, ஆயிலும் சிக்கனோட வாட்டர் மிக்ஸ் பண்ண மாதிரி அதை நம்ம மேலே போடணும் அந்த லேயரில்.
உங்ககிட்ட ட்ரை நட்ஸு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் அடுத்த செட் ரைஸையும் போட்டு அதே மாதிரி அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஆயிலையும் எண்ணெயும் நான் வந்து மேலே போட்டுடுறேன். கொஞ்சம் எல்லோ கலர் வேணுங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக எல்லோ கலரும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நான் வந்து ஃபாயில் கவர் போட்டு ரேப் பண்ணி இதை வந்து தம்மில் போட்டுடலாம். இப்போ மந்தி சட்னிக்கு வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக மல்லிக்கீரை, ஒரு 2 பல்லு பூண்டு வச்சுருக்கேன். இது கூட வந்து கொஞ்சம் உப்பும் லெமன் ஜூஸும் சேர்த்து பேஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளுடைய மந்தி சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடலாம். ரைஸையும் உடைக்கக்கூடாது, சிக்கனையும் உடைக்கக்கூடாது. நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் திருப்பியும் வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு தம்லேயே வச்சுருந்தேன். அப்போ வந்து ரைஸ் வந்து நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நான் பிளேட்டிங் பண்ணிடுறேன். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டோட இந்த மந்தி இருந்துச்சு. நீங்கள் எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். மந்தி மசாலா இல்லாமையே நம்ம இந்த மந்தி செஞ்சுருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக உள்ளவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.